ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் வந்து நம்ம அப்ளை பண்ணி வந்திருக்கோம். ஸோ அது வந்து யார் அப்ளை பண்ணலான்னா உங்கள் தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து டிகிரி படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலே வந்து நீங்கள் தான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டிகிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்செஷன் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் வந்து குறைப்பாங்க, இல்லை வந்து சுத்தமாகவே ஃபீஸ் இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNEGன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் கொடுங்க. ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வழி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். TNEGன்னு அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இ-சேவை மையத்துக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பயனாளர் உள்நாடு இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சைன் பண்ணி உள்ளே போயிடலாம். யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வரீங்கன்னா வந்து நியூ யூசருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணணும், உங்களுடைய தாலுக்கா வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், நம்பரு, அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணணும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடி வந்து நீங்களே வந்து ஒன்றும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷனில் வந்து நீங்களே ஓனாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஐடி வந்து நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஃபார்முலா தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலு லெட்ரு, பிக் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மேலே டைப் பண்ண பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து கீழே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேப்சா இருக்குது பாருங்கள், டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிங்கன்னு சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஏர் ஃபார் லாகின் இருக்கும், அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண ஐடி, யூசர் நேம் இருக்குது பாருங்கள், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ கேப்சா இருக்குது பாருங்கள், அதையும் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பயனாளர் உள்நாடு இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் நேமு, உங்களுடைய பாஸ்வேர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்சாக்கு பாருங்கள், இது வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாகின் பண்ணி நம்ம உள்ளே வந்துவிட்டோம். சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் இருக்குது பாருங்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து யாராவது இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது பாருங்கள், சர்டிஃபிகேட்னு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து என்னென்ன வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு டெமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்காரம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கேன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் கொடுக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியலனா இங்கே ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த ஆதார் நம்பர் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேன் நம்பர் வந்து வந்துடும். இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாகவே அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான காமன் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க கேன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆதார் கார்டு நம்பர் மாதிரி தான். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய தகவல் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த கேன் நம்பர் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அடுத்தடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய
கேன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து முக்கியமான தகவல் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் 1 கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ டாக்குமெண்ட் டைப் 2 கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் என்டர் பண்ணலாம் தேவையில்லை. அப்ளிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து டாக்டரா இல்லை வந்து செல்வியா, ஸ்ரீயா இல்லை வந்து ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, செல்வனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர் இருந்தால் நீங்கள் வந்து டாக்டர்னு கொடுக்கணும். இதில் வந்து திருமணம் ஆகாத பெண் இருப்பாங்க பாருங்கள், செல்வின்னு கொடுக்கணும். ஸ்ரீனா வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீமதினா வந்து திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ திருமதி பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு வரும். ஸோ திரு பார்த்திங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு வரும். செல்வன்னா பார்த்திங்கன்னா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஆம்பளை பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வரும். ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. உங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணுன்னா கூகுளில் போய்ட்டு தமிழ் டைப்பிங் ஆன்லைன் இருக்குது பாருங்கள். அதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மேரேஜா இல்லை வந்து அன்மேரிட் சிங்கிளாக கேட்குறாங்க. ஸோ ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மேல் ஃபீமேல் கேட்குறாங்க. அதை என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அதை என்டர் பண்ணிங்க. ரிலேஷன் இருக்குது பாருங்கள், உறவு முறையை அதை வந்து என்டர் பண்ணிங்க. அதை என்டர் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கொடுத்துங்க. அது கீழே பார்த்திங்கன்னா வந்து மதர் நேம் கொடுத்துங்க. அது கீழே பார்த்திங்கன்னா வந்து ரிலிஜனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அது கீழே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஃபாதர் நேம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா வந்து தாயின் பெயர் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் தமிழ் டைப்பிங்கில் போய்ட்டு அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் இது கொண்டு வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் பற்றி கேட்குற பாருங்கள். உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய வருவாய் கிராமம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய தெரு பேர், வீட்டு நம்பரு எல்லாமே கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய தெரு பெயர், எண், குக்கிராமம் சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ வந்து உங்களுடைய பில்டிங் நம்பர், ஃப்ளாட் நம்பர் சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. தமிழ் கேட்டால் தமிழில் வந்து என்டர் பண்ணிங்க. இங்கிலீஷ் கேட்டால் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து சேமாக கேட்குறாங்க. சேமாக இருக்குன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிடணும். இங்கே என்டர் பண்ணிட்டு வந்து ஜென்ரேட் ஓடிபி இருக்கும் பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கொடுக்கணும். இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் இனிமேல் வந்து அப்ளை பண்ண போகிற எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேன் நம்பர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து கேன் நம்பர் மறந்தாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி எந்த கவலைப்பட தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர் இருக்குது. ஸோ அந்த கேன் நம்பரை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதில் வந்து ப்ரொசீட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஸோ அந்த கேன் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. இல்லைன்னா வந்து ஆதார் நம்பருக்கு இங்கே என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கான கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேன் நம்பரு, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இஃப் எனி அதர் பர்சன் பர்சூயிங் இல்லைனா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்
கிராஜுவேஷன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறேன்னா உங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இப்போ வந்து டிகிரி வந்து படிச்சுக்கிட்டோ இல்லை வந்து முடிச்சவங்க யாராவது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துங்க. இல்லை வந்து யாருமே படிக்கலன்னு சொன்னீங்கன்னா நோ கொடுத்துங்க. அதேமாரி கீழே கேட்குறாங்க பாருங்கள், இப்போ என்ன அப்ளிகேட் சிப்ளிங் இஸ் பர்சியூயிங் ஆர் ட்ராப் அவுட் கிராஜுவேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அப்ளிகண்ட்டோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க பாருங்கள், அவங்க யாராவது வந்து இப்போ வந்து படிச்சுக்கிட்டோ இல்லை வந்து ட்ராப் அவுட் இருப்பாங்க பாருங்கள் கிராஜுவேஷன்லேருந்து, அப்படி யாராவது இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நீங்கள் நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் அப்படியே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்க, உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவோடைய நேம் என்டர் பண்ணிங்க, அவரோட ஏஜ் என்டர் பண்ணிங்க, அவருடைய குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிங்க, அவர் வந்து படிச்சிருக்காரா படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க, அதை என்டர் பண்ணிங்க. ரிலேஷன் என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து அப்பாவுடைய தந்தைன்னு வரும், ஃபாதர்னு வரும் இங்கிலீஷில். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. கீழே வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லை வந்து இறந்துனாலும் கேட்பாங்க. ஒருவேளை அவங்க இருக்காங்கன்னா எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பராக வந்து சேர்ந்துடும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு பாருங்கள், குடும்ப உறுப்பினர் பாருங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம இப்போ என்டர் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா வந்து ஆட் கொடுத்தே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தந்தையின் தந்தை ஃபாதர்ஸ் ஃபாதர், தந்தையின் தாய் ஃபாதர்ஸ் மதர், தாயின் தந்தை மதர்ஸ் ஃபாதர், தாயின் தாய் மதர்ஸ் மதர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தந்தை, அப்புறம் பார்த்தா அவங்க தாய், அப்புறம் பார்த்தா வந்து உங்களுடைய சகோதரர் யாராக இருந்தாக்கா அவங்க வந்து நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிட்டே வரணும். அவங்களோட சீரியல் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம்லாம் இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு பாருங்கள், அவங்க வந்து படிக்கலாம் வந்து நான் லிட்ரேட் சொல்லிட்டு கொடுத்துங்க. ஒருவேளை அவங்க வந்து படிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, 10th மேலே 10th கீழே இல்லை வந்து கிராஜுவேட் பிஜின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உறவு முறை இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கரெக்டாக ஆர்டராக வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இறந்துட்டாங்கன்னா வந்து நோ கொடுத்துடணும். இல்லை வந்து அவங்க இன்னும் இருக்காங்கன்னா எஸ் கொடுத்துங்க. மற்றபடி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாரையுமே வந்து நான் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து அவங்க இருக்காங்களா இல்லையோ, இல்லை வேறு ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒருவேளை அவங்க வந்து படிச்சிருந்தாக்கா அவங்க டிசி கொடுக்கணும், இல்லைன்னா வேணாம். அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருந்தாக்கா அவங்களுடைய டிசி வந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுடைய டிசி எல்லாரோட டிசி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தாத்தா பாட்டிக்கு வந்து படிக்கலாம் வந்து நீங்கள் நான் ரிலேட்டட் கொடுத்துங்க. ஒருவேளை அவங்களும் படிச்சிருந்தாக்கா அதுக்கும் வந்து நீங்கள் டிசியை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் அப்ளிகண்ட் இருக்காங்க பாருங்கள், எடுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து நான் 12th முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஹையர் செகண்டரி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அந்த வருஷம் என்டர் பண்ணிங்க. கரண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், டிப்ளமோ இல்லை வந்து கிராஜுவேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து கிராஜுவேட் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் அகாடமிக் இயர் கேட்குறாங்க பாருங்கள், 2024 அதில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர போகிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட பேர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதே காலேஜ் நேம் வந்து நீங்கள் தமிழில் வந்து என்டர் பண்ணிக்கணும் ரைட் சைடில். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் படிக்க போகிற காலேஜோட அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க கீழே. அதே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றின தகவல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களை பற்றின தகவல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், கோர்ஸ் கம்ப்ளீட் கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி கொடுத்துங்க. நீங்கள் வந்து நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் முடித்த வருஷம் வந்து என்டர் பண்ணிங்க. கரண்ட் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் என்ன வந்து இப்போ கிராஜுவேட் படிக்க போகிறீங்களா வந்து டிப்ளமோ படிக்க போகணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் கிராஜுவேட் போட்டுங்க, இல்லை டிப்ளமோ போட்டுங்க. கரண்ட் அகாடமிக் இயர் கேட்குறாங்க 2024 வந்துருச்சு.
நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் எந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர போகிறீங்களோ அந்த காலேஜோட நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதே காலேஜ் நேம் வந்து தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் வந்து நீங்கள் எந்த ஊரில் சேர போகிறீங்களோ அந்த காலேஜ் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காலேஜ் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து காலேஜோட அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் தமிழில் வந்து என்டர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கூகுள் தமிழ் டைப்பிங் இருக்கு பாருங்கள், ஆன்லைன் டைப்பிங் இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழில் வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து ஊர் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் வந்து தமிழ் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ கம்மா ஏதாவது வச்சுருந்தா கூட எடுத்துருங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எதாவது இருந்தால் வந்து அதை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணுறங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பாருங்கள், உங்கள் டிசி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கூட பிறந்தவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய டிசிஏ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபாதர் படிச்சிருக்காரு, ஸோ அதுக்கான டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய மதரை படிச்சிருப்பாங்க, அதுக்கான டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க. உங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்கள், ரேஷன் கார்டு, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க. செல்ஃப் டெக்ரேஷன் பாருங்கள், இது வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணி இது நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒன்றுனா அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுன்னா இந்த செலக்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபோட்டோக்கும் டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த நம்பரும் வராது. ஸோ ஃபோட்டோனா இங்கே ஃபோட்டோ கொடுத்துங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ வரும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ டைப் பண்ணிட்டு ஆட் இருக்குது பாருங்கள், இங்கே ஆடுன்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே போய்டும். ஸோ அதை போய் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அப்லோட் நீங்கள் இங்கே இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் கொடுங்க. அது நீங்கள் கொடுத்தா தான் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோடுக்கு பாருங்கள், நீங்கள் அப்லோடு கொடுத்தா வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து லோட் ஆகும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த 8 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த 200 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 8 டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா வந்து மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பேமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், செக் பாக்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பேமெண்ட் பண்ணி முடியும் சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கொடுத்தா வந்து உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்து ஆகிடும். ஸோ பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ வந்து பிரிண்ட் ரெசிப்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஆகும், இல்லை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கும்போது புதுசாக கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே ஈஸி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விஓ ஆர்ஐயில் வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு டைம் பார்த்துருங்க. நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு அது போல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விரைவாக வந்து என்கொயரி பண்ணி வந்து உங்களுக்கு வந்து வழங்கிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இருந்தாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது தொடர்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து லிங்க்கு கமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.